கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னால் ஒரு மிளகாய் போட்டு சாம்பார் வச்சாலும், ரசம் வச்சாலும், சாப்பாடில் சமையலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன காரம், கொஞ்சம் காரம் இருந்தாலுமே என்னால் சாப்பிட முடியாது. ரொம்ப நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நன்னாரியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவி சுத்தம்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து என்ன அப்படின்னா வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அதை குடிக்கணும். சரிங்களா? நன்னாரியை வந்து நன்னாரி தண்ணி, இப்போ நம்ம தண்ணி தாக எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம்ல, அதே அந்த தண்ணிக்கு பதிலாக வந்து இந்த நன்னாரி தண்ணி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே குடிங்க. சரிங்களா? தண்ணி தாக எடுக்கும்போதெல்லாம் குடிங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு 2 to 3 மாதம் தொடர்ந்து கண்டினியூவாக குடிக்கும்போது அந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, வயிறு வலி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாகவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும். அதோட வந்து நான் குறிப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். இது நன்னாரிங்கிறது நம்ம கூலிங்கு, வயிறு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை குடிக்கிறதான். இது வந்து நன்னாரி சர்பத்து வந்து போடுவாங்களா, அந்த இதை தான். சரிங்களா? தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக வந்து நம்ம 3 நேரமும் கரெக்டாக எதுக்கு சாப்பிட்ணும், காரம் வந்து ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. அதிகமான காரம் எடுத்துக்காதீங்க. கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடித்தாலும் நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது நம்ம தடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.